போன பகுதிகளோட எல்லா லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் வந்து கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க போய் அங்கே பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ வந்து ஹோயோல வழியாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப்பில் வந்து பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. போன பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம கதனை வந்து சைல்டை வந்து தேடி வந்திருப்பாங்க. அதோட நம்ம அந்த பகுதியை முடிச்சிருப்போம். நம்ம கதனை வந்து சைல்டு வந்து எங்கே இருப்பான்னு நினைக்கிறாங்கன்னா கடந்த கோல்டன் ஹவுஸ் இருக்கு இந்த மோரால வந்து உருவாக்குவாங்க இல்லையா, அங்கே தான் அவன் இருப்பான்னு கணிச்சு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து அங்கே தான் எக்ஸுவியாகவும் இருக்குது. அதாவது ரிசப்ஷனோட உடம்பு அங்கே தான் இருக்குது. உள்ளே வந்து பையன் நல்லா வாயை பிறந்து வேடிக்கை பார்க்குது. இவ்வளோ மோரா இருக்கா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மலை மாதிரி இவ்வளோ காசுக்கு ஊற்றி வச்சிருக்காங்கல்ல, நம்ம இங்கேருந்து கொஞ்சோண்டு எடுத்தோம்னா அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேட்குறா. அவ்வளோ சுலபமாக இங்கே யார் வேணாலும் வந்து எடுத்துகிட்டு போயிடலான்னா என்னத்துக்கு இந்த இடம் காலியாக இருந்திருக்கும், இதெல்லாம் வந்து எதாவது பொரியாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கதனை வந்து சொல்கிறாங்க. சரி எடுத்துகிட்டு போவேணா, நான் வேணா போய் கொண்டாந்து அந்த காசு மேலே படுத்து தூங்கிட்டு வரவா, இப்படியா என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிறேன் அப்படின்னு வந்து பையன் கேட்குது. நீ இங்கே இருந்தால் பகல் கனவு கண்டுக்கிட்டே இருப்ப, கம்முன்னு வா என் கூட. நானே என்னடா இங்கே எக்ஸுவியாக இருக்குது, காசு இவ்வளோ வச்சிருக்காங்க, பாதுகாப்புக்கு ஒரு ஆள் கூட இல்லையே, என்ன நடக்குது எனக்கு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன், நீ தூக்கத்தை பற்றி வச்சுட்டு இருக்கான்னு தர நம்ம கதாநாயகி வந்து பையனை பிடிச்சி எடுத்துட்டு போகிறாங்க. அப்படியே நம்ம கதாநாயகி வந்து பையன்கிட்ட பேசிட்டே சைடில் பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியுது காவலர்கள் எல்லாத்தையும் வந்து யாரோ அடிச்சு மயக்கம் போட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அப்போ அந்த எக்ஸுவியோட உடம்புக்கு என்னாச்சு, யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க பார்க்குறாங்க பக்கத்தில். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு குரல் கேட்குது. உன் பிரச்சனையும் மணல் அறையில் அள்ளிட்டு போகிற அளவுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது, நீ ஏன் அடுத்தவன் பிரச்சனைக்கு வர, அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸுவே எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக மட்டும் தான் அவன் வந்து உன்னை பிரயோகப்படுத்திக்கிட்டேன், அதோட உன் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம சைல்டு மேற்கொண்டு அவனே பேசுகிறான். நீ மட்டும் ஒரு ஃபெட்டியை சேர்ந்த ஆளாக இருந்தா என்னத்துக்கு சைட்ஸா வந்து உனக்கு எக்கச்சக்கமான பரிசை வந்து கொடுத்துருப்பா, ஆனால் பாரு இப்போ நீ வந்து எனக்கு வெறும் தடையாக தான் நிற்கிற, ஒரு புல்டோசர் சாடி உன்னை இடிச்சு தள்ளிட்டு போயிடவான்ட்டு கேட்குறான். கண்ணா நாங்கள் டைட்டனியம் வால் முடிஞ்சா மோதி பாடுறா, உன்னை தடுக்காம இதை நான் கிளம்ப மாட்டேன்னு நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சைல்டு சொல்கிறான், உண்மையை சொல்ல போனால் நான் உனக்கு வந்து நன்றி தான் சொல்லணும், ஏன்னா இவ்வளோ ஒரு ரகசியமான இடத்த எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் நான் சுலபமாக கண்டுபிடிச்சது காரணமே நீ தான், ஏன்னா உன்னை ஒட்டு கேட்டு தான் நான் வந்து இந்த இடத்தையே கண்டுபிடிச்சாட்டே அவன் சொல்கிறான். அந்த எக்ஸிவேக்கில் இருக்கிற க்னோசிஸை எடுக்கிறதுக்காக தான் நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் வந்து கேட்குறா. நான் 11 ஃபெட்டிவி ஹார்பெஞ்சர்ஸில் ஒருத்தன், அப்படி இருக்கும்போது சைட்ஸாவோட ஒரு ஆசையை நிறைவேற்றுறது என்னோட கடமை தானே, நிச்சயமாக அவளுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து போய் நான் கொடுப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் இருக்கிற வரைக்கும் உன்னால் அது கிட்ட கூட போக முடியாதான்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க. உன் சைஸுக்கு நீ இதெல்லாம் பேசவே கூடாது கதாநாயகி, உன்னால் முடிஞ்சே என்னை தடுத்துப்பாரு, வா மோதி பார்த்துலான்ட்டு அவன் சொல்கிறான். உடனே நம்ம பையன் வந்து கேட்குறா, ஓ நீ அப்படிப்பட்ட ஆள் தானா, எல்லா பிரச்சனையும் வந்து சண்டையில் தான் முடிப்பியான்னு சொல்லி கேட்குறா. இப்போ வந்து சைல்டு பேசுகிறான். சிக்னரா வந்து மான்ஸ்டரில் கத்தியேட்டருக்கு வெளியே நம்ம வெண்டி வந்து எதிர்த்துருப்பா இல்லையா, அந்த க்னோசிஸை வந்து ஆட்டை போட்டிருப்பா. ஆட்டை போட்டு அவள் வேலை முடிஞ்ச வரையும் அங்கே வந்து கிளம்பிட்டா. அவன் நினச்சிருந்தா ஒன்று வந்து அங்கேயே எதிர்த்து உனக்கு காலி பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து அவன் வந்து அவளோட பணியின் சக்தியை யூஸ் பண்ணி வந்து எஸ்கேப் ஆயிட்டா. ஏன்னா அந்த சண்டையோட சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு வீரர்கள் வந்து வந்துடக்கூடாதுன்ட்டு அவன் நினைச்சிருப்பா. ஒரு நல்ல திறமையான தகுதியான பலமான எதிரியை வந்து சைட்ஸா எதிர்க்கும் பொழுது அவன் வந்து 1000 தான் இருந்தாலும் அவளோட வேலையில மட்டும்தான் கண்ணா இருப்பா. ஆனா நான் அப்படி கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட சண்டை போடுற ஒரு வாய்ப்பு வந்து நான் தவிர விடவே மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்து வந்து பைமன் சொல்றான், ஆனா மாஸ்டர்ல நடந்த அதே மாதிரி க்னோசிஸை வந்து உன்னை திருட்டு போக விட மாட்டோம் அப்படின்னு வந்து பைமன் சொல்றான். அதையும் தான் பாத்துடலாமே, வருத்தப்படாது, என்னதான் இருந்தாலும் அவனை வந்து கொன்ற மாட்டேன், ஏன் தெரியுமா உன்னால உன்னோட கனவுல கூட என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இது வந்து நம்ம கதாநாயகி சொல்றாங்க, என்னால உன்னை தோக்கடிக்க முடியாதா, கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காத, எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும், வாடா மோதி பார்த்துலாங்கிறாங்க. சண்டை நல்லா பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருச்சு. உடனே சைல்டு வந்து சண்டை போட்டுக்கிட்டே சொல்கிறான், நல்லா வீரவசனம்லாம் பேசிட்டு என்கிட்ட தமாசா தோத்து போயிடாத, என்னை தோக்கடிக்க கொஞ்சம் முயற்சியாவது பண்ணு அப்படிங்கிறான். இப்போ வந்து நம்ம சண்டை வந்து முடிச்சா பார்க்க வேணாம், ஏன்றதை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். என்ன ஆணுச்சு அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட்டாக பார்த்துடலாம். சண்டையோட ஆரம்பத்தில் வந்து சைல்டு வந்து தண்ணியின் சக்தி வந்து யூஸ் பண்ணுறான். அது நம்ம கதாநாயகிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று கொடுக்கல, இது சுலபமாகவே சமாளிச்சிடுறாங்க. தண்ணி சக்தி யூஸ் பண்ணி நம்ம கதாநாயகி வந்து தோக்கடிக்க முடியாத காரணத்தினால அவன் வந்து தண்ணியிலிருந்து மின்சார சக்தி வந்து அவன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல இருந்து சண்டையோட 2ஆம் சுற்று வந்து ஆரம்பிக்குது. என்னதான் நம்ம கதாநாயகி வந்து சைல்டோட நீர் சக்திக்கு எதிராக வந்து சுலபமா ஜெயிச்சிருந்தாலும் சைல்டோட புதிய மின்சார சக்தி வந்து அவனுக்கு நிறைய வேகத்தை வந்து கொடுத்துருக்கு. அதனால அவனோட தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம கதாநாயகி வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதனால இந்த போட்டி வந்து சமமா போகுது அப்படிங்கிறத விட சைல்டு வந்து கொஞ்சம் நல்லாவே சண்டை போடுறான் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, நம்ம கதாநாயகி வந்து அடிச்சு தூக்கி வீசுறான். வீசிட்டு வந்து பேசிட்டே வந்துட்டு இருக்கான், நீ ரொம்ப நாளாக தான் கத்தியை கையாளுற கதாநாயகி, ஆனா இதெல்லாம் என்ன தோக்கடிக்க பார்த்தாது, நீனும் கத்துக்குட்டி தான் அப்படின்னு சொல்றான். அவ்வளோதான், அவன் கூட சும்மா விளையாடிட்டு இருந்த நேரம்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ உன் கதையை முடிக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாக்குறான். நம்ம கதாநாயகி அவங்களோட காற்றின் சக்தி யூஸ் பண்ணி கொஞ்சம் தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் தடுக்க முடியாத தருணத்தில் அவங்கள புவியின் சக்தி யூஸ் பண்ணி அவனை தாக்குறாங்க. அது அவன் மேலே பட்டவனே ஒரு பெரிய வெடி விபத்து மாதிரி நடக்குது. புகையெல்லாம் போனதுக்கப்புறம் எங்கடா அவன் அப்படின்னு பார்த்தா அவனை காணும். அவனோட ஆயுதம் மட்டும் தான் அங்கே இருக்கு. என்னடா பார்த்தீங்கன்னா அவன் சிரிச்சுக்கிட்டே பின்னாடி வந்து எக்ஸிபியா கிட்ட நிற்கிறான். நின்றுட்டே வந்து அவன் பேசுகிறான், நீ இந்த மாதிரியான வித்தையெல்லாம் வச்சிருப்பான எதிர்பார்க்கல கதாநாயகி அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே பையன் கேட்குறான், அப்படின்னா நீ அது பக்கத்தில் போகிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் எங்ககிட்ட சண்டை போடுற மாதிரியே வந்து பாவனை காமிச்சிட்டு இருந்தியான்னு கேட்குறான்.
உடனே சைல்டு சொல்கிறேன், நீ தப்பு பண்ணிட்ட, நான் வந்து இந்த மாதிரி செய்வேன்னு எதிர்பார்த்துருக்கணும், இப்போ அதுக்கான விளைவை நீ சந்திக்க போறாடின்னு அவன் சொல்லிட்டு அதை வந்து எக்ஸிபியாக்குள்ள இருக்கிற அந்த க்னோசிஸ் வந்து அவன் எடுக்கிறான். சைல்டு வந்து க்னோசிஸ் கிடச்சிச்சுன்னா அதை வெளியே எடுக்கிறான்ட்டு கையை வெளியே எடுக்கிறான். ஆனால் வந்து அவன் கையில் வந்து க்னோசிஸ் இல்லை. உடனே வந்து அவன் என்ன நினைக்கிறான், நம்ம கதாநாயகி தான் வந்து ஏற்கனவே அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவன் வந்து என்னை ஏமாத்திட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். அதுமாதிரி அவன் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து அவனோட முழு சக்தியும் பிரயோகப்படுத்தி கதாநாயகி வந்து தாக்க ஆரம்பிக்கிறான். அவன் நம்ம கதாநாயகியை தாக்குறதுக்காக அவனோட உண்மையான ஃபெட்டியோ ரூபத்தை வந்து அவன் எடுக்கிறான். ஃபெட்டியோவில் அவனோட பேர் வந்து டட்டாக்லியா தான். அவனுக்கு சைல்டு அப்படின்றது இல்லையா, அந்த பேர் வந்து அவனுக்கு ஒரு குறியீடு பேர் மட்டும்தான். சும்மா ஒரு தற்காலிகமாக சொல்கிறதுக்கோ இல்லைனா வந்து மற்றவங்க கிட்ட சொல்கிறதுக்கோ அந்த மாதிரி ஒரு பேர். பரவாயில்ல, நீ நல்லாவே வந்து மற்றவங்களை ஏமாத்துற, ஆனால் நீ இப்போ என்னை ஏமாத்துறதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி மேலே செம்ம கடுப்பாக வரான். கதாநாயகியும் பைமோனும் எவ்வளோதான் நான் அந்த குணோசிஸை நான் எடுக்கலை அப்படின்னு அவங்க சொன்னாலும் சைல்டு வந்து நம்பாமல் வந்து சண்டைக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கான். அதனால் வேறு வழியே இல்லாமல் போரின் 3ஆம் சுற்று வந்து ஆரம்பிக்குது. ஏன்னா சைல்டோட இந்த புதிய வெர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப பலமாக இருந்தாலும் நம்ம கதாநாயகியால் ஓரளவுக்கு நல்லாவே சமாளிக்க முடியுது. அதுவும் போர் தொடங்கிய நேரம் ஆக 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 நம்ம கதாநாயகியோட சைல்டுக்கு தான் செம்ம சேதாரம் வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைல்டோட அந்த புதிய உருவத்தினால அவனுக்கு எக்ஸ்ட்ரா சக்தியெல்லாம் எதுவும் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி வந்து நீர் சக்தி தனியாக பிரயோகப்படுத்தினா மின்சார சக்தி தனியாக பிரயோகப்படுத்தினா இந்த தடவை அவனால் ரெண்டுத்தையும் வந்து பிரயோகப்படுத்த முடியுது. அது மட்டும் தான் அவனுக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் அது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக சமாளிச்சு நம்ம கதாநாயகி அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து சமாளிக்கிறதும் பெரிய பிரச்சனையாகவே தெரியல. உண்மையை சொல்ல போனால் நம்ம கதாநாயகி வந்து சைல்டை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. போரோட முடிவில் வந்து செம்மடிவான நம்ம சைல்டு வந்து மறுபடியும் அவனோட பழைய ரூபத்துக்கே வந்துடுறான். வந்தோடனே என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஃபவுல் லெகசி உருமாற்றம். அதாவது இவ்வளோ நேரம் வந்து ஒரு உருவத்தில் இருந்தால் இல்லையா, அது வந்து சண்டை போடுறதுக்கான ஒரு யுக்தி. அதை பிரயோகப்படுத்துகிற அளவுக்கு அவனோட உடம்பு வந்து இன்னும் வலிமை அடையலை, என்னால் கொஞ்ச நேரம் தான் தாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை பற்றி நான் வந்து முன்னாடியே யோசிச்சிருக்கணும், ஆனால் வந்து எதை பற்றி யோசிக்கிற நிலைமையில் நான் வந்து இப்போ இல்லை, வேறு சண்டை போடுறதுல மட்டும் தான் மும்முரமாக இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் தெளிவாக யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, நிச்சயமாக நீ அந்த க்னோசிஸ் வந்து எடுத்துருக்க மாட்டேன், அது காணாம போனதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு அவன் சொல்கிறான். பைமோனு இதை தண்டை எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. நீ இப்போ வந்து ஒரு முறை நல்லா சண்டை போட்ட கதாநாயகி, ஆனால் இதுக்கு முன்னாடி மாஸ்டர்ல சிக்னோராக்கு எதிராக சண்டை போடும்போது நீ இந்த அளவுக்கு பலமா இல்லையே, எப்படி நீ இப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்தவளா ஆன அப்படின்னு அவன் கேட்கறான். அதுக்கு வந்து நம்ம கதாநாயகி வந்து வெளியே எதுவும் சொல்லலை, மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா என்னோட பழைய சக்தியை பொறுமையை மறுபடியும் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. உனக்கு அதோட பதில் என்னன்னு தெரியும்ட்டு உன்னோட கண்ணை பார்த்தாலே தெரியுது, ஆனால் என்கிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது கதாநாயகி, இந்த சண்டை வந்து நம்ம போட்டது ரொம்ப நல்லாவே இருந்தது. என்ன மாதிரியே பலமாகணும்னு சொல்லிட்டு ஒரு நாளும் கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லாருமே என்னோட நண்பர்கள் மாதிரி தான். நம்ம சைல்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒரு மாதிரி வித்தியாசமான கோணத்துல இருந்து பார்க்குறான். ஒருத்தர் எதிர்த்து போர் புரியும் பொழுது தான் வந்து உண்மையான நட்பு வந்து காட்ட முடியும். அப்படி இப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறான். இதே தான் வந்து பைமோன்னு சொல்கிறா, நீ சொல்கிற மாதிரி உண்மையான நட்பெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறா. துரதிருஷ்டவசமாக அந்த பேச்சுவார்த்தையை வந்து சீக்கிரம் முடிச்சாகணும், என்னோட வேலை என்ன நான் முடிக்கவே இல்லை. க்னோசிஸை எக்ஸிவியாக்குள்ள வந்து யாரும் எடுக்கல அப்படின்னா முதல்ல இருந்து யோசிக்கும் பொழுது அப்போ ஆரம்பத்துல இருந்து எக்ஸிவியாக்குள்ள க்னோசிஸ் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆங்கிள் பார்த்தா எக்ஸிவியா அப்படிங்கிறது நம்மளை திசை திருப்பறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னா ரெக்ஸ் லாபிஸ் இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்னு நீ சொல்றியா நம்ம கதாநாயகி வந்து கேட்கறாங்க. அதுக்கு வந்து சைல்டு சொல்றான், ஆமா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் வந்து ரெக்ஸ் லாபிஸோட சூழ்ச்சியா தான் இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். சரி அப்படின்னா எனக்கும் வேற வழி இல்லை, நான் என்னோட பேக்கப் பிளானை வந்து செயல்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றான். இந்த விஷயத்த நான் செய்யவே கூடாதுன்னு நினைச்சேன், ஏன்னா வந்து பலவீனமானவங்க எல்லாருக்குமே இது வந்து பேராபத்தான விஷயம் அப்படின்னு அவன் சொல்றான். உண்மையை சொல்ல போனா இந்த உலகம் வந்து வலிமையை வந்து பின்தொடர்ந்து போறவங்களுக்கு மட்டுமே தான் சொந்தமானது, பலவீனமானவங்க கூட நான் வந்து சேர்ந்து வேலை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம் அப்படின்னு அவன் சொல்றான். துரதிருஷ்டவசமா நான் வந்து ஒரு ஃபெட்டிவி ஹார்வெஞ்சர் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை வந்து எனக்கு பிடிக்காட்டி நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அவன் சொல்றான். எங்களால் வந்து எப்பவுமே எல்லா முறையும் வந்து தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். என்னதாண்டா செய்ய போற, என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பைமோன் வந்து கேட்குறா. நான் வந்து குயின் ஸ்டோன் ஃபாரஸ்ட்டுக்கு அடியில் இருக்கிற கடவுளை வந்து எழுப்ப போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவர் தான் வந்து ஆர்கான் போரில் புவியின் கடவுளால் தோற்கடிக்கப்பட்டு புவியின் கடவுளோட பாறையால் அந்த ஈட்டிகளால் குத்தப்பட்டு அந்த கடவுள் வந்து அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அங்கேயே இருக்கிறாராமா. அந்த இடத்த வந்து குயின் ஸ்டோன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்க்கறத கூட நீங்களும் வந்து நமக்கு அந்த இடத்த வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த கடவுளோட பேர் வந்து ஓசியல் ஓவர்லோட் ஆஃப் த வார்டெக்ஸ், ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு பழமையான கடவுள் லேவே துறைமுகத்தை தாக்குனா அதுவும் ரெக்ஸ் லாபிஸோட பாதுகாப்பு இல்லாதப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? அவரே உருவாக்கின நகரம் அவர் கண்ணு முன்னாடியே அழியறது வந்து அவர் வேடிக்கை பார்ப்பாரா அப்படின்னு சைல்டு கேட்குறான். ஆனால் ஆர்கான் போர் நடந்து 2000 வருஷம் ஆனிச்சு, எப்படி அத்தகைய ஒரு பழமையான கடவுள் வந்து
இப்போ வர முடியும்னு சொல்லிட்டு பைமான் கேட்குறா. சுலபம் தான், அது எழுப்ப தேவையான எல்லா வேலையும் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே நம்ம கதாநாயகி பைமான் வந்து இது எல்லாமே நான் அனுமதிச்சிட்டு தானே, இதை வச்சு தானே அந்த ஃபெட்டி வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தானுங்க, அது வந்து நான் பார்த்தேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே சொல்கிறாங்க. கரெக்டு தான், சொல்லப்போனால் உனக்கு ஒரு அனுமதிச்சிட்டு நான் கொடுத்த பத்தியா, அது கூட எங்களோட ஆராய்ச்சியில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் தாண்டி அவன் சொல்கிறான். பல சிஜில் ஆஃப் பர்மிஷன்ஸ், அதாவது இந்த அனுமதி சீட்டுகளை குவிச்சு வச்சு அதோட சக்தியை பிரயோகப்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் சரிட்ஸாவோட உதவியோட புவியின் கடவுள் குத்துன அந்த ஈட்டி அந்த இன்னொரு கடவுளை வந்து பிடிச்சி வெளியே வரவிடாமல் பார்த்துக்குது இல்லையா, அந்த ஈட்டியோட சக்தி வந்து இதால் குறைக்க முடியுமா, அது மூலமாக அந்த கடவுளை வந்து வெளியே வருவாராம். அப்பேற்பட்ட ஒரு பழமையான கடவுளை இந்தமாரி சமயத்தில் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல தான். ஆனால் அதை செஞ்சால் புவியின் கடவுள் வந்து வெளியே வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னுடைய வாய்ஸ் இல்லாமல் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அவங்களுடைய கடவுளை இழந்த ஒரு தேசம் இப்போ இன்னொரு கடவுளால் அழிக்கப்படுமா? கதாநாயகி, உனக்கு இந்த லேவே மக்கள் கூடவே வந்து அழிஞ்சு போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீ இங்கேயே இருந்து என்ன நடக்குதுன்றத பாரு அப்படின்னு அவன் சொல்றான். எங்க அவனை காணோம், அதுக்குள்ள ஓடி போயிட்டானா? என்னடா நடக்குது இங்க? பைமான் சொல்றா, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், நல்லபடியாக நம்ம வெளியே வந்த உடனே ஜேட் சேம்பர் இந்த பக்கமாக பறந்து வரதை பார்த்தோம், அதனால தான் நமக்கு எங்கே பிரச்சனை என்ன பிரச்சனையே தெரிய வந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம கதாநாயகி மற்றும் பைமான் இவங்களும் வந்து ஜேட் சேம்பர் மேலே தான் நிற்கிறாங்க. ஆனால் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது தான் எனக்கே தெரியல. நம்ம பைமானும் கதாநாயகியும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே தான் நம்ம யாக்ஷா ஷாவ் வராரு. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. முதல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் நினைச்சேன் நீ வந்து கொஸ்டின் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பேன், உங்க சண்டையெல்லாம் முடிஞ்சாடிட்டு பைமான் வந்து கேட்கா. பேச்சுவார்த்தை இதெல்லாம் இருந்தோம், ஆனால் வந்து இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது எங்களோட பேச்சுவார்த்தை எங்களுக்கு பெருசாக தெரியல, அதனால அதை நாங்கள் ஒத்தி வச்சிட்டோம். முதல்ல இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நம்ம இணைந்து செயல்படுவோம்னு நீங்க சொல்றாங்க. அதுக்கு வந்து பைமான் சொல்றா, அதெல்லாம் சரி, நீங்க எப்படி லீவை பாதுகாக்கலான் இருக்கீங்க, ஏன்னா இந்த ஓவர்லோட் வாட்டர்ஸ் இதை வந்து நம்ம பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, எவ்வளோ பெருசு, என்ன கேட்டால் இதுக்கு நான் ஒரு பேர் வச்சிருந்தா தண்ணி பம்பு தான் வச்சிருப்பேன் அப்படின்ட்டு பைமான் சொல்றா. இதை கேட்டு வந்து கச்சிங் சொல்றாங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை இதை பார்த்து இங்கே இருக்கிற வீரர்கள் கூட நடுங்கிறாங்க, இந்த பழங்கால கடவுளுடைய அபாரமான சக்தி வந்து சாதாரண மனுஷங்களால் வந்து எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அந்த காரணத்தினால இது வந்து நம்ம லீவை நெருங்கிறதுக்கு முன்னாடியே இதை நம்ம முடிச்சாகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து பைமான் பேசுகிறா, அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆர்கான் போரில் இவ்வளோ பெரிய ராட்சசர்கள் கிட்ட தான் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா, இதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ பயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறா. சரி, இங்கே இருக்கிற இந்த கொஸ்டிங் அப்புறம் இந்த அடாப்டையும் மற்றும் வீரர்களுடைய சக்தியை வந்து போதுமா இந்த கடவுளை தடுத்து நிறுத்துறதுக்கு அப்படின்ட்டு பைமானா கேட்குறா. இதுக்கான பதில் வந்து நீங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் இதை பற்றி ஏற்கனவே கலந்து வந்து பேசணும், அதோட முடிவு வந்து என்ன வந்துச்சுன்னா அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எது அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க, முடிவை சொல்கிறதுக்கு அவசியம் இல்லைங்கிறாங்களா, என்ன அதை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களான்னு புரியலையே. என்ன நீங்கள் தான் பெரிய லீவோட பாதுகாவலர்னு சொன்னீங்க, ஆனால் உங்களால் வேறு எதையுமே பண்ண முடியாது அப்படின்னு பைமான் கேட்குறா. உடனே பக்கத்தில் இருக்கிற கிளவுட் ரிட்டைனர் வருது, என்னால் முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த கிளவுட் ரிட்டைனர் வருது அடுத்து என்னென்னமோ பேசி எனக்கு வந்து என்ன சொல்ல வருதுன்றது எனக்கு கரெக்டாக புரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இதெல்லாம் இந்த குயிஷிங் பலிஸ்டா மாதிரியே ஒரு விஷயத்தை கொஞ்சம் லைட்டாக பட்டிட்டுங்கிறீங்க பார்த்து இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆயுதமாக அதை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது புரியுது. இது வந்து நீங்க சொல்கிறாங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து இன்னும் மேம்படுத்தப்பட்ட குயிஷிங் பலிஸ்டாவை பயன்படுத்தி இந்த கடல்கிட்ட சண்டை போடலாம், எல்லா அடப்டையும் அந்த குயிஷிங் பலிஸ்டாவை வந்து பயன்படுத்தி எங்களுக்கு உதவுங்க, நமக்கு வந்து இதுக்கப்புறம் நேரமே இல்லை, நம்மளோட சண்டை வந்து இப்பயே துவங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெட்டி
அவங்க வந்து அந்த குயிஷிங் பலிஸ்டாவை தாக்குறாங்க. மூன்று அடாப்டைகளும் குயிஷிங் பலிஸ்டா வந்து இயக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ஃபெட்டிவை நெருங்க விடாதீங்க அப்படின்னு ஒரு பேர் வந்து சொல்றாரு. மொத்தம் 3 குயிஷிங் பலிஸ்டா வந்து கொஞ்சம் இடைவேளை விட்டு வந்து இருக்குது. அது 3த்துக்கும் 3 வாசப்படி வச்சு நம்ம பெட்டி வந்து தொடர்ச்சி அவங்க வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம கதனை வந்து கொண்டாரு இந்த பக்கம் கொண்டாரு அந்த பக்கம் போய் எல்லா இடத்துலையும் சமாளிக்க எதிர்பார்க்குறாங்க. இதுகளில் வந்து கிளவுட் ரைடர் வந்து சொல்கிறாங்க, அடாப்டையான நாங்கள் பலாயிரம் வருஷங்களாக வந்து ஒரு கடவுளை எதுவும் சண்டை போட்டதே கிடையாது. பாப்போம் இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி நீங்களாம் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இப்போதைய முழு பலத்தை பார்க்கறதுக்கு நான் ஆசையாக இருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது மீதி இருக்கிற மற்ற அடாப்டைட்டை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் ஆளானப்பட்ட பலம் வாய்ந்த ஃபெட்டிவே ஹார்வர்ஸரான சைல்டே நம்ம கதனை வந்து அடிச்சு துவச்சாலும் இங்கே இருக்கிற சாதாரண ஃபெட்டிவை சேர்ந்த வீரர்களை வந்து அவங்க சமாளிக்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இங்கே இருக்க ஃபெட்டிவை வந்து எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தனை அடிச்சோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேர் வந்து நிற்கிறானுங்க. அந்த 3 பேரை அடிச்சோம்னா 6 பேரை வந்து நிற்கிறானுங்க. இது மட்டும் இல்லாமல் 3 குயிஷிங் பலிஸ்டா வந்து நம்ம பாதுகாக்கணும். 3 இடத்துலையும் வந்து தொடர்ச்சியாக வந்து பெட்டி வந்துக்கிட்டே இருக்காங்க. இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கும்போது அந்த கடவுள் வந்து சும்மா இல்லாமல் அதோட OSL அதோட பேர் அது வந்து இப்போ இதோட சக்தியை பிரயோகப்படுத்தி தாக்க ஆரம்பிக்குது. இது நடந்தவொடனே வர ஃபெட்டியோட எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகிறாங்க. நம்ம இந்த மடமேப்பிங் அப்படிங்கிற ஒரு பாட்டி வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அவங்களும் வந்து ஒரு அடாப்டாகி போட்டிருக்கு. நம்மளோட பைமான் வந்து சமாளிக்கவே முடியல, இங்கே நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் வந்து அதை தான் சொல்கிறாங்க. சொன்னதை விட இல்லாமல் நம்ம கதாநாயகி அவங்களோட அடாப்டை சக்தியை வந்து கொஞ்சம் தராங்க. அந்த சக்தியை வச்சு நம்ம கதாநாயகி கொஞ்சம் நல்லாவே சமாளிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து என்ன சக்தினா நம்ம அடிக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக வந்து எனிமிக்கு கொஞ்சம் அதிகமாக அடி விழும், அந்த மாதிரியான ஒரு சக்தி. அதுக்கப்புறம் கொண்டாட கழிச்சு வந்து நம்ம ஷாவ் வந்து கொஞ்சம் வேகமாக ஓடுறதுக்கான சக்தி வந்து நம்ம கதாநாயகி தராங்க. அதுக்கடுத்து நம்ம கானியோ பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து நமக்கு கொஞ்சம் அடி தாங்குற சக்தி வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம மடமேப்பிங் பாட்டி வந்து சொல்கிறாங்க, கதாநாயகி நீ உடலாலும் மனதாலும் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்க, உன்னால் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 அடாப்டையோட சக்தி வந்து ஒன்றாவே உன்னால் தாங்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம கதாநாயகி வந்து ஒரு சக்தி கொடுக்கும்போது இன்னொரு சக்தி வந்து போயிடும், அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம கதாநாயகி 3 சக்தியுமே ஒன்றா தாங்கக்கூடிய வலிமை இருக்குன்னு சொல்லிட்டு 3த்தையுமே தராங்க. அவங்களுடைய உடம்புல வந்து சிகப்பு கலரில் வந்து ஒரு ஒலி வந்து வந்துகிட்டு இருக்கு. கானி வந்து சொல்கிறாங்க, இது வந்து உனக்கு லேசாக வந்து உனக்கு வலிக்கும், இருந்தாலும் வந்து கொஞ்சம் பொறுத்து கொடின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த சக்தி கிடச்சோடனே நம்ம கதாநாயகினால அரக்கத்தரமாக சண்டை போடுறாங்க. ஒருவேளை எல்லா ஃபெட்டியோட கதையும் முடிஞ்சு இதுக்கப்புறம் அந்த கடவுளை அழிக்கிறதுல மட்டும் நம்ம மும்முரமாக இறங்கலான்ட்டு ஒரு அடாப்டை வந்து சொல்லுது. பரவாயில்ல அது வேலை செஞ்சுன்னு நினைக்கிறேன், இன்னும் தொடர்ந்து இப்படியே செயல்பட்டோம்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பைமான் சொல்கிறா. கவனமா இரு கதாநாயகி. குயிஷிங் பலிஸ்டா வந்து உடஞ்சி போச்சு, அது இல்லாமல் எதிர்த்தாக்குறது தாக்குறது வந்து கஷ்டமா இருக்கும் என்று வந்து கிளவுட் ரைடர் சொல்றாங்க. ஆனா ஜேட் சேம்பர் தான் அவங்களோட கடைசி கட்ட தடுப்பு, இதை தாண்டி நம்ம வந்து நகர விடக்கூடாது அப்படின்னு கானியும் சொல்றாங்க. இதுக்கடையில் நீங்க அவங்க வந்து என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன சொல்ல வரீங்கன்னு கானியும் கேட்க, நான் வந்து ஜேட் சேம்பர் வந்து தியாகம் பண்ண போறேன், லேவே நகரமே இல்லைன்னா இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நீங்க சொல்றாங்க. எனக்கு புரிஞ்சு நான் பார்த்துக்கிறேன் ஷாவ் சொல்றாரு. கதாநாயகி எனக்கு ஒரு கை கொடு அப்படின்னு ஒரு குரல். நிறைய அடாப்டை வந்து அவங்களோட சக்தி வந்து நம்ம கதாநாயகி வந்து தராங்க. அதே நேரத்தில் நீங்க அவங்க வந்து ஜேட் சேம்பருக்கு பிரியா விட கொடுக்குறாங்க.
ஐயா சாமி எல்லாமே முடிஞ்சா அப்படின்ட்டு வந்து பைமான் கேட்குறா. அதுக்கு வந்து மூங்கர் சொல்றாரு, ஆமாம் அவனுடைய ஆர்டர் வந்து கொஞ்சமாக மறைய தொடங்கிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த சிஜர் ஆஃப் பர்மிஷன் அனுமதிச்சிட்டு இருக்கு இல்லையா, அதோடைய விலைகள் வந்து கொஞ்ச நேரம் நீடிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓவர்லோட் ஆஃப் த வார்டெக்ஸ், அதாவது அந்த கடவுள் இருக்காரு, அவரோட அலை அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குன்னு சொல்கிறாரு. அதுவும் எனக்கு என்னன்னே புரியல, திருப்பி அவன் வருவானா என்ன? அதோடய கட் பண்ணி நிங்வாங் பேசுகிறத வந்து காட்டுறாங்க. உங்களுடைய உதவிக்கு வந்து நாங்கள் கடன் பட்டிருக்கோம், அடாப்டே மட்டும் இங்கே இல்லைன்னா லியோட எதிர்கால நேரத்துக்கு மண்ணா போயிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீ அப்படியே நான் வந்து பேசியே மயக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத, நாங்கள் ஒன்றும் இங்கே வேடிக்கை பார்க்கறதுக்காக வரல, நீ வந்து நாங்கள் எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறத நீ மறந்துட்டியா? உனக்கு எனக்கு இடையில வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு, அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படிங்கிறத வந்து நீ மறந்துட்டியா என்ன நிறைய வந்து கேட்குறாங்க. யாருன்னா நம்ம கிளவுட் ரிட்டனர் உடனே வந்து அந்த மடமேப்பிங் வந்து வராங்க. அந்த பாட்டி அவன் வந்து நன்றி தானே சொன்னா, நீயே வந்து நீங்கள் அவங்ககிட்ட அவ்வளோந்தளவுக்கு ஒரு கோபமாக பேசுகிற. நான் வந்து ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன், நீங்கள் அவங்க வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அதுக்கு வர பணத்தில் வந்து கொஞ்சத்தை இந்த ஜேட் சேப்பரை வந்து கட்டமைக்கிறதுக்காக வந்து எடுத்து வச்சிருவாங்களாம். ஆரம்பத்தில் அது வந்து ஒரு சின்ன ரூம் அளவுக்கு தான் இருந்துச்சு, அதை கொஞ்சமாக வந்து இந்த அளவுக்கு வந்து பெருசு பண்ணியிருக்காங்க. ஒரு கோட்டை மேலே அதை வந்து இப்போ கட்டமைச்சிருக்கா. நீங்கள் அவங்களுடைய முழு வாழ்க்கைக்கும் அது வந்து ஒரு சான்றாகும். அப்படியேப்பட்ட ஒரு ஜேட் சேப்பரை வந்து லீவை பாதுகாக்கிற முயற்சியில் நொறுங்கி போனதை பார்த்து நீங்கள் அவங்களோட மனசு என்ன பாடுபட்டிருக்கோம், அவருடைய தியாகத்துக்கும் ஒத்துழைப்புக்கும் நம்ம வந்து நிச்சயமாக அங்கீகாரம் வந்து கொடுக்கணும். நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் சொல்கிறாங்க, அந்த தியாகத்தை பற்றி நீங்கள் வந்து நம்மளோட பேச்சுவார்த்தையில் பேசலாம்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். நான் சொல்கிறத கேட்டு இங்கே வந்து எல்லா அடாப்டைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு வந்து உங்களோட ஆசை வந்து எங்களால் நிறைவேற்ற முடியாது. 3700 வருஷத்துக்கு முன்னாடி அடாப்டே எல்லாரும் எக்ஸ்ட்ராப்ஸ் கூட வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தீங்க லேவை பாதுகாக்கிறதுக்காக. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் லேவே எல்லா சோதனைகளையும் தாண்டி இன்னொரு கல்லு மாதிரி நின்றுகிட்டு இருக்கு. பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ இப்பயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற நகரமும் அங்கே இருக்கிற அந்த மக்களும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ இன்னமும் அவங்க அதே மாதிரி கிடையாது. அதனால அடாப்டான நீங்கள் அந்த பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த பார்வையை வெறும் நிலத்து மேலே மட்டும் வைக்காம லேவே நகரத்தில் வாழ்கிற அந்த மக்கள் மேலே வந்து நீங்கள் வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து மவுண்டன் ஷேப் வந்து லேவை எப்படி பாதுகாக்கணும் நீ எனக்கு சொல்லி தெரியாது அப்படின்னு அவங்க கோபம் வராரு. இல்லை நான் அப்படிலாம் எதுவும் சொல்ல வரல, எங்களுடைய முன்னோர்களான நீங்கள் லீவு வேற ஒரு கோணத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லலை அப்படின்னு நீங்கள் அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து கிளவுட் ரிட்டனர் வந்து பேசுகிறாங்க, முன்னோர்கள் நீ சொல்கிறீல்ல, ஆனால் அப்படிப்பட்ட பரம்பரையில் நீ ஒரு பகுதியாக இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்காதுன்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையில் என்னோட கனவுல ரெக்ஸாபிஸ் வந்தார் அப்படின்னு நீங்கள் அவங்க சொல்கிறாங்க. அந்த கனவுல நான் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு வந்து ஆசைப்பட்டேன், கொஷிங் தான் ஒரு சாதாரண மனுஷங்களாக இருந்தாலும் ஒப்பந்தத்துக்கு அவங்களும் சமமாக வந்து கட்டுப்பட்டவங்க. கொஷிங்கோட கடந்து செல்ற ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து விட்டுட்டு போகிறாங்க. அவருக்கு நான் இன்னொன்னுத்தையும் சொல்ல ஆசைப்பட்டேன், கொஷிங்கோடைய கடந்த காலம் அவருடைய ஆட்சிக்கு கீழே எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க வாழ்றதுக்கு. அவங்க வந்து கஷ்டப்பட்டு பல ஒப்பந்தங்களை வந்து அவங்க போட்டுக்கிட்டாங்க. அதை வந்து நல்லா விரிவுபடுத்தி பல பேரை வந்து அந்த ஒப்பந்தத்துக்குள்ள வர வச்சு அப்படிதான் வந்து வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து உருவானுச்சு அப்படின்னு வந்து நீங்க சொல்றாங்க. அதாவது அவங்களோட கனவுல ரெக்ஸ்லாபிஸ் கிட்ட சொல்ல ஆசைப்பட்டதா சொல்றாங்க. ஆனால் அவங்களோட கனவுல வந்து அவங்க வந்து எதுவும் பேசுறதுக்கு வந்து அவங்க பயந்தாங்களாம். அவங்க தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிற வரைக்கும் ரெக்ஸ்லாபிஸை அமைதியாக பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்களாம். நீங்கள் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம கதாநாயகி வந்து நாங்கள் இருக்கோம் நீங்கள் வாங்க நம்ம எல்லாரும் ஒரே பக்கம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே கிளவுட் ரிட்டனர் வந்து ஓ அப்படியா, அப்போ சரி நீ என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது இங்கே வெளிப்படையாக சொல்லு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம கதாநாயகி என்ன சொல்கிறாங்கன்னா, பாதுகாக்கிறவங்களுக்கும் அவங்க வந்து யாரை பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கும் இடையில வந்து ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டுச்சு, கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை சரி பண்ணி திருப்பி அவங்க 2 பேருக்குள்ளே வந்து அமைதி நிலைநாட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து கதாநாயகி சொல்கிறாங்க. உடனே வந்து பைமான் சொல்கிறா, இப்போ கதாநாயகி சொல்கிற இதே கதை தான் வந்து மாஸ்டர்லையும் நடந்துச்சு. 4 காற்றுகளுக்கும் அப்புறம் வந்து அந்த மாஸ்டர் மக்களுக்கும் இடையில வந்து நடந்துச்சு. காற்றின் கடவுள் வந்து இவங்க 2 பேருக்கும் இந்த இடையிலான பிரச்சனை வந்து தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. ஏன்னா இது வந்து மேலும் மேலும் அவங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குமே தவிர அவங்களுக்கு நல்லது எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து பைமான் சொல்றா. இதுக்கு வந்து கொச்சின் சொல்றாங்க, 7 தேசங்களுமே கடந்த காலத்துல வந்து நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கு வந்து மவுண்டன் ஷேப்பர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க 2 பேரும் எல்லா விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி சொல்லிட்டீங்க. ஆனா வேற எங்கேயோ இருந்து வந்த கதாநாயகி அடாப்டேகளுக்கு வந்து உதவி நீங்க செஞ்சு தப்புன்னு சொல்லி கண்டிச்சு எங்களை வந்து ஒரு மாதிரி எல்லாரையும் பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லுது. இதுக்கடையில வந்து மடமேப்பிங் வந்து நகரத்தையும் அதுல இருக்கிற மக்களையும் வந்து பார்க்கணும், அது மாதிரி தான் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நீங்க வந்து சொன்னா, எனக்கு தெரியும் நான் எப்பத்துல இருந்தோ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஏன் அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. இவங்க பேசிருக்கும் போது திடீர்னு நாங்க வந்து ஒரு வீரர் வராரு. அந்த வீரர் வந்து பேசுறாரு, என்னோட பேர் வந்து ஃபெங்கன், நான் வந்து என்னோட நன்றிகளை வந்து அடாப்டேக்கு வந்து சொல்ல வந்திருக்கேன். நான் நினைச்சேன் இப்போ நடந்தது என்னோட கடைசி போரா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா வந்து அடாப்டேயோட உதவினால நான் பயந்த அளவுக்கு எந்த ஒரு சேதாரமும் வந்து எங்களுக்கு ஏற்படல. நான் என்னதான் வந்து ஒரு சாதாரண வீரரா இருக்கலாம், ஆனால் நான் வந்து இன்னைக்கு என்னோட சக்தியத்தை பண்றேன். என்னுடைய பாதுகாப்பு பணியை வந்து நான் எப்போ சிறப்பமா பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம அடாப்டே வந்து எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் காமிச்ச கருணை வந்து எதுக்குமே வந்து நான் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான்.
இதை கேட்டோடனே ஒவ்வொரு அடாப்டையும் வந்து வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னா இப்போதான் வந்து உங்களுக்கு தெரியுது மனுஷங்க வந்து இவங்களை எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க, எவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தான் தெரியுது. உடனே வந்து அவங்க சின்ன ஒரு பொண்ணு வந்து ஓடி வருது. அந்த சின்ன பொண்ணு வந்து சொல்லுது, ஏன் எல்லாரும் வந்து ஒரு மாதிரி சோகமாக முகம் வாடி போயிருக்கீங்க, இப்போதானே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய அரக்கனை வந்து தோக்கடிச்சோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு வந்து பாட்டி சொல்கிறாங்க, நீ ரொம்ப வந்து பயப்படலையா, அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயமா சரி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லுது, நானும் பயப்படவே இல்லை, என்னை சுற்றி வந்து ரொம்ப பலமான வீரர்கள் வந்து எங்களை பாதுகாக்கிறாங்க, விஷயம் வச்சிருக்கிறவங்க வந்து அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஏன் பயப்படணும், ஆபத்து வந்து என்கிட்ட நெருங்கிடுச்சுன்னா வந்து எல்லாரும் என்னை பாதுகாக்கிறாங்க, அந்த ஆபத்து இல்லாதப்போ எல்லாரும் என் கூட வந்து விளையாடுறாங்க, எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி தராங்க, என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க அப்படின்னு பொண்ணு சொல்லுது. எங்க எல்லாரையும் வந்து பாதுகாத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்க வந்து நிச்சயமா அடுத்து வரப்போற லேண்டன் ரைட் விழாக்கு வந்து நீங்க எல்லாம் வரணும் அப்படின்னு வந்து கூப்பிடுது. அந்த பொண்ணோட பேர் வந்து சாங், அவதான் கூப்பிடுறா. இதுக்கு வந்து ஷாவ் வந்து என்ன சொல்றாருன்னா, துரதிருஷ்டமா எங்களால் வர முடியாது, ஏன்னா நாங்களாம் வந்து அடாப்டர்ஸ் அப்படின்னு அவன் சொல்றான். இதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லுது, ஓ அப்படின்னா அடாப்டர்ஸா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் போல் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றா. அடுத்து வந்து அந்த மடமைப்பிங் அப்படிங்கிற அந்த பாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்களா, இதுதான் இப்ப இருக்கிற உண்மையான லீவே, ஒப்பந்தத்திற்கான தேசம் லீவே. அந்த நகரத்தையும் அங்கே இருக்கிற மக்களையும் பாதுகாக்கிற அடாப்டைக்கு என்றென்றும் வந்து நன்றியோடு இருப்பாங்க. ஆனால் அந்த நகரத்தை சேர்ந்த மக்கள் சின்ன சின்ன விஷயத்தை செய்யறதுக்கும் அடாப்டையோட சக்தியை வந்து சார்ந்து இருக்க தேவையில்லைன்னு அவங்க சொல்றாங்க. மேற்கூட அப்படி அந்த பாட்டியை பேசுறாங்க, என்னதான் அவங்களோட ரத்தம் வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தாலும் மனிதர்களுக்குள்ள இன்னும் நமக்கு தெரியாத சக்தி வந்து நிறைய இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மேற்கூட அப்படி அந்த பாட்டியை பேசுறாங்க, கடவுள்களுக்கும் லீவே நகரத்துக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தத்தோட காலம் வந்து முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல, அதாவது கடந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து லீவேக்கும் அதோடைய மக்களுக்குமான ஒப்பந்த காலம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கடுத்து மவுண்டைன் ஷேப்பரும் கிளவுட் ரிட்டனரும் அவங்களுக்குள்ளே ஏதோ லீவே நகரத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அது என்ன பேசுறாங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. இதை கேட்டு வந்து பைமன் சொல்றா, ஒரு வழி வந்து அடாப்டியோட மனசை வந்து மாறும் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதுக்கு வந்து கதாநாயகி வந்து அப்படி சொல்றாங்க, அவங்க வந்து மக்கள் பேசுறது வந்து கேட்குறாங்க, அதை வந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே வந்து ஷா வந்து சொல்றாரு, கிளம்பலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை கேட்டு வந்து மூன் கார் வந்து சொல்றாரு, கிளம்புறதுக்கு அவ்வளோ ஆசையா பேய்களை வென்றவனி அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் வந்து கேட்டு வந்து மவுண்டைன் ஷேப்பர் சொல்றாரு, ஷா வந்து என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியுது, நம்ம வந்து லீவை விட்டு தள்ளி இருந்த காலத்தில் வந்து அது நிறையவே மாறி போச்சு, இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு வரத்துக்குள்ளேயே மனுஷங்க மறுபடியும் வேற மாதிரி மாறிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாரு. சரி ஓகே, நம்ம வந்து விலகி போகலாம், எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே திரும்பி போகலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. இதை சொல்லிட்டு வந்து உடனே மவுண்டைன் ஷேப்பர் வந்து பறந்து போயிடுறாரு. அடுத்து வந்து மூன் காரர் வந்து கிளம்பும் போது சொல்றாரு, நாங்கள் அடாப்டர் எல்லாரும் வந்து ஒரே முடிவாக எடுத்திருக்கோம், இனிமே உங்கள் வழியில் வந்து நாங்கள் குறுக்க நிற்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் நாங்கள் கிளம்பின உடனே லீவே கோஷிங் வந்து அவங்களோட சக்தியெல்லாம் வந்து தவறாக பிரயோகப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி நம்புறது, என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து எப்பவுமே கண்காணிச்சிட்டு பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அந்த பாட்டி வந்து பதில் சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத மூன் கார்வர், அந்த விஷயத்தை கண்காணிக்கிற பொறுப்பு வந்து நம்ம லீவே மக்கள்கிட்டயே ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டது பைமன் சொல்றா, எப்படியோ வந்து அடாப்டேக்கும் மக்களுக்குமான அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு போச்சு, ஆனா என்னதான் அமைதியாக இருந்தாலும் ஏதோ ஒன்று வந்து நம்ம மறந்துட்டோம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றா. செயல் எதுக்காக அந்த கடவுளை விட்டு லீவை தாக்க வச்சான், ரெக்ஸ்லாபிஸ் வருவாரு அப்படிங்கிற காரணத்தினால தானே, ஆனா அந்த ஓவர்லோட் ஆஃப் த வார்டெக்ஸ் வந்து நம்மளே சமாளிச்சிட்டோம், அதனால ரெக்ஸ்லாபிஸ் வந்து வரவே இல்லை. இப்போ ரெக்ஸ்லாபிஸ் வந்து உண்மையிலே இறந்துட்டாரா இல்லைன்னா உயிரோட இருக்காரா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பைமன் சொல்றா. அவ்வளோதான் மக்களே, ஒரு மிகப்பெரிய பாட்டு வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதோட வேற எதுவும் பேசுற அளவுக்கு சக்தி இல்லை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சைனாரா. மறந்துட்டேன். இந்த சண்டைலாம் ஏன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கான சில முக்கியமான காரணங்கள்லாம் என்னன்னா, நான் இப்போ இந்த கதையில எடுக்கிறேன் இல்லையா, அந்த அக்கௌண்ட் கூட நான் பெரும்பாலும் அந்த கதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும் தான் போவேன். அதனால கேரக்டர்லாம் வந்து அதிகமாக பவர் பண்ணி வைக்க மாட்டேன். அதை நான் பண்ணுறது ரொம்ப ஒரு அரிதான விஷயம். அதனாலே சண்டைலாம் வந்து ரொம்ப லேட்டாக வந்து ஆகும் முடிக்கிறதுக்கு, வீடியோட லென்த் வந்து அதிகமாகும், அந்த இடத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாது, அப்படின்னா வெறுமான சண்டை நான் போடுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ வந்து ஐகிராஃபிக்ஸ் எடுக்கவே வந்து கொஞ்சம் ஸ்டெக் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அங்கங்கே வந்து ஒரு மாதிரி ஷட்டர் ஆகும் அந்த கேமு. அதை நான் விளையாடும் போது பெருசாக தெரியாட்டியும் வீடியோவில் நல்லாவே எனக்கு தெரியுது. அதுவும் வந்து ஒரு குட்டி காரணம் தான். இதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். வரவா.